ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட 2வது பார்ட், அதாவது ஃபைனல் பார்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப ஆன்ட்டி ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பாக்குறாங்க. அம்மாடி என் கூட வா, நம்ம எல்லாரும் ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோக்கு மியா தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி நான் ஃபாரின்ல இருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் தான் யோசிச்சு பாக்குறான். அவ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிறேன் அப்படின்னு ஃபாரினுக்கு போயிருப்பா. போறதுக்கு முன்னாடி நான் திரும்பி வந்த உடனே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பா. இப்ப அந்த ஹீரோ யோசிச்சு பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஆன்ட்டி பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு ஷாப்பிங் வர ஹீரோவுமே வந்திருக்கான் கூட. இப்ப அவங்க எல்லாரும் ஜாலியா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த Dress ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை உள்ள அனுப்பிடுறான். இப்ப அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் ஆன்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஏண்டா அவனோட குழந்தைங்கள சுமந்துட்டு இருக்கா, இன்னும் அவளை கல்யாணம் பண்ணாம வச்சிட்டு இருக்க, அதுக்கு காரணம் மியாவா அப்படின்னு சொல்லி கேட்க, இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுடுறா. யார் அந்த மியாவா இருக்கும், ஒருவேளை ரொம்ப முக்கியமான ஆளா இருக்குமோ அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஆன்ட்டி ஹீரோயினை பாக்குறாங்க. இந்த ட்ரெஸ்ல பாக்க ரொம்ப சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, ஆன்ட்டி நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த இடத்த விட்டு தனியா வந்துடுறா. இப்ப தனியா வந்து ஹீரோக்காக ஒரு டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லாருமே. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோவோட ரூமுக்கு தான் போறா. இப்ப அந்த ரூம்ல அந்த மியாவோட போட்டோ தான் இருக்கு. அந்த போட்டோவை எடுத்து வச்சு இப்ப பாத்துட்டு இருக்க. அத ஹீரோ பாத்துடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இவ ரொம்பவே பயந்து போயிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் எதுவும் பாக்கல, வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு பயங்கரமா வாமிட் வர மாதிரி இருக்கு. இவ வாமிட் எடுக்கிறத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா கைனகாலஜிஸ்ட கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, இப்ப டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பயமுறுத்துனனாலதான் அவங்க வாமிட் எடுத்திருக்காங்க. பிரெக்னன்சி டைம்ல ஏன் அவங்கள பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்டுட்டு இருக்க. ஏன்டா என்னடா பண்ண அவள, மாசமா இருக்க போனா இப்படிதான் நீ பயன்படுத்துவியா அப்படின்னு சொல்லி ஹீரோட அம்மா திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் அந்த இடத்த விட்டு என் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போகலான்னு பாக்க, ஹீரோ அவளை பிடிச்சு உட்கார வச்சுக்கிறான். இது உன்னோட வீடு, நீ என்ன வேணாலும் எடுக்கலாம், எதை வேணாலும் பார்க்கலாம், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லங்க, நீங்க இந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் எல்லாம் தர வேண்டாம், இது எப்பவுமே உங்களோட வீடுதான், நான் சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு போயிருவேன், என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேன், ஒரு டை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த டைய எடுத்துட்டு வந்து கொடுக்க, ஹீரோ அந்த டைய பாக்குறான். இந்த டை பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்க, இல்லனா என்கிட்டயே குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, நாளைக்கு இந்த டைய நீயே உன்னோட கையால கட்டி விடு அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அந்த இடத்துல இடி இடிச்சிட்டு இருக்க. இவ பயத்துல ஹீரோவை கட்டி பிடிச்சிடுறா. எனக்கு இடினா ரொம்ப பயங்க அப்படின்னு சொல்லி இவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. கவலைப்படாத, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, சாரிங்க, ஏதோ பயத்துல கட்டி பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல, எப்ப இடி இடிச்சாலும் நான் உன் பக்கத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. 2 பேரும் பாத்தீங்கன்னா வேலைக்கு ஒண்ணாதான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த டைய கொஞ்சம் சரி பண்ணி விடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின சரி பண்ணி விட்டுட்டு இருக்கா. இவ சரி பண்ணி விட்டுட்டு இருக்க. ஹீரோ கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வர, நீங்க என்ன பண்றீங்க, நம்ம நிக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு வெளிய, யாராவது பார்த்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்ல, நான் கிட்ட வந்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம்னு தான் நினைச்சேன், நைட் என் கூட டின்னர் சாப்பிட வரியா, நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் உள்ள போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ தான் நின்னுட்டு இருக்கான். இவன் நின்னுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மியா வந்துடுறா. நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. யாரு அந்த பொண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஹீரோயின் வேலைக்கு போயிட்டு இருக்கா. இப்ப அவ வேலைக்கு போன உடனே அங்க உள்ள பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோயினை புலி பண்ண ஆரம்பிக்கிறா. நீ டாக்டர் லூ கூட சுத்திட்டு இருக்க, ஆனா லூவோட ஃபியான்சி திரும்ப வந்துட்டாங்க, இனிமே டாக்டர் கிட்ட நெருங்குற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்ல, இது லூக்கு ஃபியான்சி இருக்கா அப்படின்னு இவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஆமா, லூக்கு ஃபியான்சி இருக்குன்னு உலகத்துக்கே தெரியும், உனக்கு தெரியாதா, சும்மா நடிக்காத, அப்படியே லூ உன்கிட்ட பழகுனாலும் சும்மா விளையாட்டுக்கு பழகிட்டு விட்டுட்டு போயிருவாரு, ஃபியூச்சர்ல நீ தான் ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னதை கேட்ட உடனே ஹீரோயின் அழுதுகிட்டே நேரா ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு தான் போறா. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் இருக்கான். இப்ப அவன் கிட்ட வந்து லூக்கு ஃபியான்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் ஆமான்னு சொல்லிடுறான். ஐயோ உளறிட்டேனே அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுட்டு நடந்து வந்துட்டு இருக்க. எதிர்ல ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப ஹீரோவ கூப்பிடலான்னு போக, அந்த இடத்துக்கு இந்த மியா வந்து ஹீரோ கூட பேசிட்டு இருக்கா. எங்கிட்ட இருந்து பாக்குறதுக்கு 2 பேரும் கிஸ் பண்ணிட்டே இருக்க மாரி இருக்கு. இத பார்த்த உடனே இவ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. அவளுக்கு வாமிட் வர மாரி இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு மியா தான் வரா.
உன்னோட பேர் தானே சாரா. உன்ன பத்தி அவன் நெறைய சொல்லியிருக்கான். சாரி கிஸ் பண்ணதுல என்னோட லிப்ஸ்டிக் லைட்டா போயிருச்சு அப்படின்னு சொல்லி, இவ லிப்ஸ்டிக்க போட்டுட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்த உடனே இவளோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப அவன் என்ன சொல்றான்னா, அவன் என்ன நைட் ஹோட்டல் ரூம்க்கு வர சொல்லியிருக்கான். எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி இவ வாய்ஸ் ரெக்கார்ட காட்ட, அதுல ஹீரோ பேசின மாரி தான் இருக்கு. ஆக்சுவலா இது எல்லாமே ஃபேக் தான். இப்ப அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் கேட்ட உடனே ஹீரோயின் அதே இடத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. அவளுக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது. இப்ப அந்த இடத்துல ஹெவியா மழை பெஞ்சுட்டு இருக்க. இவ ஹீரோக்கு தான் கால் பண்றா. இவ கால் பண்ணி பார்த்தா, ஹீரோ அந்த கால அட்டெண்டே பண்ண மாட்டேங்கிறான். என்னடான்னு பார்த்தா, ஹீரோவோட ஃபோனு மியா கிட்ட தான் இருக்கு. மியா அந்த கால பார்த்த உடனே கட் பண்ணி விட்டுடுறா. அவன் என்ன கிஸ் பண்ண மாரி செட் பண்ணேன். அவன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண மாரியும் ஃபேக்கான ஆளுங்கள வச்சு ரெடி பண்ணேன். இன்னும் நீ அவனுக்கு கால் பண்ணிட்டு இருக்கியா? இந்த குழந்தை மட்டும் இல்லன்னா, அவன் எனக்கே சொந்தமாயிருவான் அப்படின்னு மியா யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ, அந்த இடத்துக்கு ஒரு பையன் தான் வரான். இந்த பையன் ஹீரோயினோட சீனியர். 2 பேரும் ஒண்ணா படிச்சவங்க. இப்ப அவன் ஹீரோயின கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்க, சீனியர் தான் பக்கத்துல இருக்கான். "சீனியர் நீங்க தான் என்ன காப்பாத்துனதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் ஆமான்னு சொல்றான். "நீ 2 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்க. இந்த குழந்தையோட அப்பா யாரு? ஒற்றை மலையில உன்ன விட்டுட்டு போயிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவரு ரொம்ப பிஸியா இருக்காரு. "நானே என்ன பாத்துக்கிறேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "போன கொண்டா நான் கால் பண்றேன்" அப்படின்னு சீனியர் வாங்க பாக்க, "இல்ல வேண்டாம் நானே பண்றேன்" அப்படின்னு இவ கால் பண்ணா. ஹீரோ அந்த கால எடுக்கவே இல்ல. இப்ப அவள பாத்தீங்கன்னா, சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ மியா கிட்ட வந்து, "என்னோட ஃபோன் உன்கிட்டயா இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. இப்ப ஹீரோ அந்த ஃபோன எடுத்துட்டு போகலான்னு பாக்க, இந்த மியா ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு வேணும்னே அவளோட லிப்ஸ்டிக் மார்க்க ஹீரோவோட கோட்டு மேல வச்சு விட்டுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ரொம்ப இடி இடிக்குது. "எனக்கு பயமா இருக்கு. இங்கேயே இருங்களேன்" அப்படின்னு சொல்ல, "பயப்படாத. கூட யாராவது வர சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப இந்த பக்கம் ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்க. அவனுக்கு அவனோட ஃப்ரெண்ட் தான் கால் பண்றான். "டேய் தெரியாத்தனமா உனக்கு ஃபியான்சி இருக்குன்றத உன் ஆளுகிட்ட போட்டு விட்டேன்டா" அப்படின்னு சொல்ல, "என்ன காரியம்டா பண்ணி வச்சுட்டீங்க?" அப்படின்னு சொல்லி, இப்ப இவன் ஹீரோயின பாக்க வந்துட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவளுக்கு தான் இடி இடிச்சா ரொம்ப பயமா இருக்குமே. இப்ப இவ பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப சீனியர பாத்தீங்கன்னா, "என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்க. உனக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு" அப்படின்னு இவன் சொல்ல, இப்ப இவளுக்கு லைட்டா மயக்கம் வர மாரி ஆக, சீனியரோட தோள்லயே சாஞ்சிடுறா. இவங்க 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ல இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப அவன் வந்து, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல நாங்க எதுவும் பண்ணல. நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோவ பாத்தீங்கன்னா, "அவன் கூட என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீங்க கோவப்படாதீங்க. அவளுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு. மயக்கத்துல தான் என் மேல சாஞ்சா" அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு, இப்ப அவர் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு திட்டிட்டு இருக்கான். இவன் இப்படி திட்டின உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. இப்ப அவ ஹீரோவோட ஷர்ட்ல உள்ள அந்த லிப்ஸ்டிக் மார்க்க பாத்த உடனே, "நான் ஒண்ணும் அவர கட்டி பிடிக்கல. நீங்க தான் ஒரு பொண்ண கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கிட்ட வரான். கிட்ட வந்தா அவனோட ட்ரெஸ்ல இருந்து லேடீஸ் பெர்ஃப்யூம் ஸ்மெல் தான் வருது. இந்த ஸ்மெல் பண்ண உடனே இவளுக்கு வாமிட் வர மாரி ஆகி, "உங்க மேல லேடீஸ் பெர்ஃப்யூம் ஸ்மெல் வருது. தள்ளி போங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் வாமிட் எடுத்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, வார்டுக்கு வெளிய நின்னுட்டு இருக்க. அவள ஹீரோ தூக்கிட்டு வந்துடுறான். "எதுக்காக என்ன தூக்கிட்டு வர்றீங்க? இறக்கி விடுங்க. உங்க மேல இருந்து வர ஸ்மெல் எனக்கு பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். நல்லா கண்ண திறந்து பாரு" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "நீ ஒண்ணும் என்ன கேரிங்காலாம் பாத்துக்க வேண்டாம். ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு. நான் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை நீ போகலன்னா என்ன விட்டுரு நான் போறேன்" அப்படின்னு சொல்ல, "எங்க வேகமா போற? உன்னோட சீனியர பாக்கவா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "தேவையில்லாம என் சீனியர் கூட சேர்த்து வச்சு பேசாதீங்க. நீங்க தான் ஒரு பொண்ணு கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நான் பார்க்கும்போது அந்த பொண்ண கிஸ் பண்ணீங்க. உங்களோட ட்ரெஸ்ல கூட லிப்ஸ்டிக் மார்க் இருந்துச்சு" அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "என் குழந்தையோட நீ எங்க போகவும் நான் விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்ன விடுங்க, விடுங்க" அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி மல்ல கட்டிட்டு இருக்க. ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ, ஹீரோ பாத்தீங்கன்னா டாக்டர கூப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப டாக்டர் வந்து செக் பண்ணி பாத்துட்டு, "ஃபீவர் ரொம்ப ஹெவியா இருக்கு. இப்படியே போச்சுன்னா குழந்தைங்களுக்கு தான் ஆபத்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றான்னா, "அபார்ஷனுக்கு அப்ப ரெடி பண்ணிரலாம்" அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்த்தா, பக்கத்துல ஹீரோ தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இவ கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்கா. "லாஸ்ட் டைம் என்னோட குழந்தைய கொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தல, அது எல்லாமே என்னோட காதுல விழுந்துச்சு. உன்ன மாரி மோசமானவன பார்த்ததே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "குழந்தைக்கு எதுவும் ஆகல, கவலைப்படாத" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான்னா, "எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி நீ மட்டும் தான். மியாக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அத நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. நான் உன்ன தான் காதலிக்கிறேன். எனக்கு உன்ன தான் புடிச்சிருக்கு. அவ என்னோட ஃபியான்சியா இருந்தா. ஆனா இப்ப கிடையாது. இன்னையிலிருந்து நீ தான் என்னோட ஃபியான்சி" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயின சமாதானப்படுத்திடுறான். இப்ப அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லயே கிஸ் பண்ணிட்டு பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. வெளிய சீனியர் தான் நின்னு கத்திட்டு இருக்கான். "சாரா நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பக்கம் ஹீரோ பேசவே விடாம ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான்.
இப்ப இந்த சைடு கட் பண்ணா, இந்த ஃபியான்சிக்காரிய தான் காட்டுறாங்க. மியா பாத்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குற பொண்ணு கூட பேசிட்டு இருக்கா. இப்ப அவ என்ன சொல்றான்னா, "அந்த லூ என்ன சுத்தமா மறந்துட்டா" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாதீங்க. அவரு உங்களுக்கு கிடைக்க நான் ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லி, இவங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அவகிட்ட "என்னோட ஃபியான்சிய பத்தி எதுக்காக சொன்ன? என் பெர்சனல் விஷயத்துல நீ எதுக்காக தலையிடுற?" அப்படின்னு சொல்லி, அந்த டாக்டர் பொண்ண புடிச்சு ஹீரோ திட்டிட்டு இருக்க, "நான் உண்மைய தானே சொன்னேன்" அப்படின்னு அவ சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த டாக்டர் பொண்ண கன்னா பின்னான்னு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக, இவங்க 2 பேரும் ஹீரோயினோட கதைய ஒட்டுமொத்தமா முடிக்க வழி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் முன்னாடி அவங்க அம்மா, தம்பி 2 பேருமே வந்து எல்லார் முன்னாடியும் கத்திட்டு இருக்காங்க. என் பொண்ணு என் குடும்பத்தையே பார்க்க மாட்டேங்கிறா. ரொம்ப மோசமான பொண்ணா இருக்கா. யாருன்னே தெரியாத ஒரு ஆளோட குழந்தையெல்லாம் சுமந்துட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோயின பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கூடவே இந்த மியாவும் நிக்கிறா. எல்லாமே இந்த மியாவோட வேலை தான். இப்ப அங்க வந்திருக்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, "நீ டாக்டர் லூ கூட சுத்திட்டு இருக்கன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா லூக்கு தான் ஃபியான்சி இருக்கே. மியா இங்கேயே இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீங்க எல்லாம் ஏன் பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கும் டாக்டருக்கும் நடுவுல என்ன வேணாலும் இருக்கும். அதுல ஏன் நீங்க எல்லாரும் தலையிடுறீங்க?" அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. "என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ டாக்டர செட்யூஸ் பண்ணி தானே அவர் கூட ஒண்ணா சுத்திட்டு இருக்க. அவங்களோட வருங்கால பொண்டாட்டி இங்க தான் நிக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆமா, உன் வயித்துல உள்ள குழந்தைய அபார்ஷன் பண்ணிரு. இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் உனக்கு. நான் யாருன்னு தெரியல. ஷென் குடும்பத்தோட பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னது ஷென் குடும்பத்தோட பொண்ணா? அப்படின்னா இவ என்னோட பொண்ணு" அப்படின்னு ஹீரோயினோட அம்மா யோசிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட அம்மா பணக்கார வீட்ல வேலை பார்த்திருப்பாங்க. அந்த வீட்டோட முதலாளி அம்மாக்கும், இவங்களுக்கும் ஒரே மாரி பொண் குழந்தை பொறந்திருக்கு. இவங்க குழந்தைய மாத்தி தூக்கிட்டு வந்து இத்தன வருஷமா வளர்த்துருப்பாங்க. இப்ப இவ தான் அவளோட பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே, இவகிட்ட நம்ம யாருன்ற உண்மைய சொன்னா, கண்டிப்பா நம்மளால பணக்கார வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு வச்சுட்டு, "நீ சென் குடும்பத்தோட பொண்ணாம்மா" அப்படின்னு சொல்லி கேட்க, "கைய எடுங்க" அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப அங்க வந்திருக்க எல்லாரும் ஹீரோயின போட்டு புல்லி பண்ணிட்டு இருக்க, அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "ஏண்டி இந்த பொண்ணுக்கு பிரச்சனையே பண்ணாம, ஒழுங்கா அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின புடிச்சு கீழ தள்ளி விட, அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ தான் வரான். என் பொண்டாட்டி மேல யாராவது கைய வச்சீங்கன்னா, அவங்க எல்லாரையும் கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ தான் என்னோட பொண்டாட்டி. என் பொண்டாட்டிய யார் யார் அசிங்கப்படுத்துனாங்களோ, அவங்க எல்லாருக்கும் டபுள் மடங்கா அரைச்சுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்களும் வந்து அவங்க எல்லாரையும் அரைஞ்சுட்டு இருக்கானுங்க. இப்ப இந்த சைடு ஹீரோ ஹீரோயின கார்ல உட்கார வச்சுட்டு இருக்க. "நீ நல்லா இருக்கியா? நான் டாக்டருக்கு கால் பண்ணவா?" அப்படின்னு சொல்ல, "இல்லங்க, நான் உண்மையாவே நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு இவ சொல்றா. "இங்க பாரு, இப்பயிலேருந்து நீ என்னோட பொண்டாட்டி. எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு. நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "எங்க அப்பாவ பார்க்கணும் போல இருக்கு. அவர் ரொம்ப நல்லவர்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான். இப்ப அவங்க உள்ள வந்தவுடனே, அவங்கப்பா வீட்டுக்குள்ள யாரு வராங்கன்னே பார்க்காம, என்ன சொல்றாருன்னா, "ஏய் சீக்கிரம் என் பொண்ணுகிட்ட இருந்து காசு கறக்குற வழிய பாருங்கடி" அப்படின்னு சொல்ல, அப்ப அவங்களுக்கு கண்ணு தெரியுதா? "எதுக்காக இப்ப என்ன பத்தி இப்படி பேசுனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்கப்பா கண்ணு தெரியாத மாரி நடிக்க, ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா. "போதும் நடிக்காதீங்க. நீங்க 3 பேரும் சேர்ந்து இத்தன நாள் என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க. காசு வேணும், காசு வேணும்னு எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க" அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க இவங்க அம்மா, தம்பி 2 பேரையுமே கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப இந்த தம்பிக்காரன பார்த்தீங்கன்னா, "உன்கிட்ட ஒரு உண்மைய சொல்லவா? சொல்லப்போனா நீ என் கூட பொறந்தவளே இல்ல. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்ல" அப்படின்னு சொல்ல, இவளோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "போய் உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. இனிமே இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்ல" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் நம்மளோட திங்ஸ் எடுக்க போயிடுறா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட கார்ட குடுத்துட்டு, "இனிமே இவ பக்கமே நீங்க வரக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் நம்மளோட திங்ஸ எடுத்து வச்சுட்டு இருக்க. அதுல அவளோட சின்ன வயசு ஃபோட்டோ தான் இருக்கு. இப்ப அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "நான் என்னோட சின்ன வயசு ஃபோட்டோவ பார்க்குறேன்" அப்படின்னு 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவ காப்பாத்துன அந்த குட்டி பொண்ணோட ஃபேஸ் தான் இருக்கு. "இந்த குட்டி பொண்ணு நீயா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி, "டேய் நான் சின்ன வயசா இருக்கும்போது என்ன காப்பாத்துனது மியா தானான்றத கன்ஃபார்ம் பண்ணுங்க. எனக்கு டவுட்டா இருக்கு" அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிர்றான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் அவளோட திங்ஸ்ல ஒரு ரெக்கார்டர பார்க்குறா. என்னடான்னு பார்த்தா, இந்த ரெக்கார்டர குடுத்ததே ஹீரோ தான். சின்ன வயசுல ஹீரோயின் ஹெல்ப் பண்ணியிருப்பா இல்லையா? அப்ப சொல்லியிருப்பான், "இந்த ரெக்கார்ட வச்சுக்க. உனக்கு கண்டுபிடிக்க எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்க. இவளும் அந்த ரெக்கார்ட வச்சுட்டு இருக்கா. இந்த ரெக்கார்டு காணாம போச்சுன்னு நெனச்சேன். இங்க தான் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப இந்த ரெக்கார்டர சரி பண்ண போறா. ஏன்னா ரொம்ப வருஷமா அப்படியே இருக்குல்ல. இந்த ரெக்கார்டர் உடைஞ்சு போயிருக்கு. இத சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இவ கடையிலே கேட்டுட்டு இருக்க. இப்ப இத அந்த மியா பாத்துர்றான். இவ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு எட்டி பார்த்தா, அவ கையில ஒரு ரெக்கார்டர் தான் இருக்கு. இத பார்த்த உடனே மியா கண்டுபிடிச்சிடுறா. இந்த ரெக்கார்டர் வந்து லூவோடதாச்சே.
அப்போ ஒருவேளை இவ தான் அவள காப்பாத்துனாளா அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்ல, இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன கேட்கிறான்னா, "உண்மையாவே நான் சின்ன வயசுல கஷ்டப்படும்போது என்ன காப்பாத்துனது நீ தானே?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா நான் தான் காப்பாத்துனேன். ஏன் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி இவ நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு போக, "உண்மையாவே என்ன காப்பாத்துனது இவளா தான் இருக்கணும். இல்லன்னா எப்படி இவ்ளோ கரெக்ட்டா சொல்றா நடந்த எல்லாத்தையும்?" அப்படின்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் வாக்கிங் வந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ரொம்ப டயர்டா இருக்குல்ல, ரெஸ்ட் எடுக்கலாம் வா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோயின் கிஸ் பண்ற மாரி போக, ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். "உனக்கு பசிக்குதா? பாப்பா 2ம் பாவம் பசியில இருக்கும். நான் போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க அம்மா வந்து, "அப்பா உன்ன ரொம்ப மிஸ் பண்றாரு. லாஸ்ட் டைம் நடந்ததுக்கு மன்னிச்சிடு. அவன் ஏதோ கோவத்துல சொல்லிட்டான். உண்மையாவே நீ என்னோட பொண்ணுதாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வந்து நான் அப்பாவ பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிர்றா. இப்ப அவங்க அம்மா சொன்ன மாரி, இவ ஹீரோக்கு தெரியாம அவங்க அம்மாவ பார்க்க போக, அந்த இடத்துக்கு போய் பார்த்தா, அந்த இடத்துல இந்த சீனியருக்கு ட்ரக்ஸ் குடுத்து படுக்க வச்சுட்டு இருக்க. கூடவே இந்த மியாவும் இருக்கா. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "நீ அந்த லுவ கல்யாணம் பண்ணிக்க கூடாது. மியா தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ இந்த சீனியரே கல்யாணம் பண்ணிக்க. ஏன்னா நீ அவன் கூட ஒண்ணா இருக்க போற. நாங்க அத வீடியோ எடுக்க போறோம்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கட்டாயப்படுத்திட்டு இருக்க. "ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? தள்ளி போங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ கையில வச்சிருக்க ரெக்கார்டர கீழ போட்டுறா. ஆக்சுவலா அந்த ரெக்கார்டர வாங்கிட்டு அப்படியே தான் அவங்க அம்மாவ பார்க்கலான்னு வந்திருப்பா. இப்ப அந்த ரெக்கார்ட் கீழ விழ, இவள பாத்தீங்கன்னா அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்ப அந்த மியா என்ன சொன்னான்னா, "இப்ப நான் உன்னோட ட்ரெஸ்ஸ கழட்ட போறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின போட்டு கட்டாயப்படுத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே மியாவ பார்த்தீங்கன்னா, "உன்னோட பொண்டாட்டி இவன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ண பார்த்தா. ஆனா நான் அவள கையும் களவுமா புடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "வாய மூடு. என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியும்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "அவங்க சொல்றத நம்பாதீங்க. நான் இங்க வந்தது அம்மாவ பார்க்க. ஆனா அவங்க இப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "நான் உன்ன நம்புறேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத" அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "என் பொண்ண கூட்டிட்டு போகாதீங்க. அவ ரொம்ப மோசமான பொண்ணு. மியா தான் உங்களுக்கு ஏத்த பொண்ணு" அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மாக்கு ஒரு உதைய போட்டுட்டு ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, "ஸ்ட்ரெஸ் ஆகாம பார்த்துக்கங்க. ஸ்ட்ரெஸ் ஆனா ரொம்ப கஷ்டம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். அவன் வந்து என்ன சொல்றான்னா, "அந்த சீனியர் டாக்டருக்கு ட்ரக்ஸ் குடுத்தது மியாவோட வேலை தான்" அப்படின்னு சொல்ல, "அந்த மியாவ புடிச்சிட்டு வாங்க" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப மியாவ புடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சொல்றான்னா, "எதுக்காக என் பொண்டாட்டி மேல இப்படி ஒரு பழிய போட பார்த்த? கண்டிப்பா நான் உன்ன சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ என்ன பண்ற? உன்ன காப்பாத்துனதே நான் தான். அதுக்காகவாது என்ன மன்னிச்சு விட்டுரு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கலல, அந்த கோவத்துல தான் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லி இவன் அந்த ரெக்கார்டர எடுத்து காட்ட, "இது என்னோட ரெக்கார்டர் தான்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சு, "அவ சொல்றத நம்பாதீங்க. அவ வேணும்னே என் மேல பழிய போடுறா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அம்மாவுமே வந்துடுறாங்க. "என் பொண்ண யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. என் பொண்ணு மேல யாராவது கைய வச்சாங்கன்னா, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினோட அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அவங்க அம்மா வந்து ஹீரோயின் மேல பழிய போட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, எல்லாரையும் அங்க இருந்து துரத்தி விட்டுடுறான். இப்ப அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினோட அம்மா மியா கூட தனியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க மியாவோட கைய புடிச்சிட்டு, "நீ நல்லா இருக்கியாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன பண்றீங்க? என் கைய பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல" அப்படின்னு சொல்ல, "ஏம்மா தகுதி இல்ல? நான் பெத்த பொண்ணு நீ. உன் கைய நான் பிடிக்க கூடாதா?" அப்படின்னு சொல்ல, "என்னது நான் உங்களோட பொண்ணா? நான் ஷென் குடும்பத்தோட பொண்ணு" அப்படின்னு சொல்ல, "இல்லம்மா நீ என்னோட பொண்ணு" அப்படின்னு இவங்க ஒரு ஃபிளாஷ்பேக்க சொல்றாங்க. ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல்ல ஒரே மாரி குழந்தை பொறந்திருக்கும். அந்த குழந்தைய இவங்க மாத்தி வச்சிருப்பாங்க. அந்த விஷயத்த சொன்ன உடனே, இத அவளால ஏத்துக்கவே முடியல. நான் ஷென் குடும்பத்தோட பொண்ணு இல்லன்னு தெரிஞ்சா, கண்டிப்பா எனக்கு இந்த பணக்கார வாழ்க்கை கிடைக்காதே அப்படின்னு, இவ்ளோ பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அவங்க அம்மா தான் இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "அந்த லேடி எங்கேயோ பார்த்த மாரியே இருக்குமா? ஆ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்ல வேலைக்காரியா வேலை பார்த்திருக்கா" அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "அம்மா லூ இல்லாம என்னால வாழ முடியாதும்மா. நான் லூவ ரொம்ப காதலிக்கிறேன். அவன் தான் எனக்கு எல்லாமே" அப்படின்னு சொல்லி வேகமா ஓடி போய் படிக்கட்டில முட்டிக்க, இத பார்த்த உடனே அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இவ்ள பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரையுமே எமோஷனலா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்ப இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க. பக்கத்துல ஹீரோவோட அம்மா, ஹீரோன்னு எல்லாமே இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றன்னா, "நான் இனிமே ஹாஸ்பிட்டல் போக போறதில்ல. குழந்தைங்க பொறக்குற வரைக்கும் அவங்கள நல்லபடியா பாத்துக்கலாம்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, என்னால அத நம்பவே முடியல. "உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தையா?" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன கேக்குறான்னா, "உங்களுக்கும் மியாக்கும் நடுவுல எப்படி ரிலேஷன்ஷிப் வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் சின்ன வயசா இருக்கும்போது அவ தான் என்ன காப்பாத்துனா. அதுலேருந்து தான் எங்க 2 பேரோட ஃபேமிலியே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, நம்ம சின்ன வயசுல காப்பாத்துனது ஒரு பிச்சைக்காரனாச்சே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா.
இப்ப ஹீரோவ பாத்தீங்கன்னா, வீட்ல இருக்க உனக்கு போர் அடிச்சுச்சுன்னா என்கிட்ட சொல்லு. நான் உன்ன வெளிய கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஏன் போர் அடிக்க போகுது? அதான் நீங்க இருக்கீங்க, அத்தை இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நான் அத்தை இல்லம்மா. இன்னையிலேருந்து நான் உன்னோட அம்மா. உனக்குன்னு யாரும் இல்லன்னு ஃபீல் பண்ணாத. நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அவங்க எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோவ வழி அனுப்பலாம் அப்படின்னு வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, போர் அடிச்சா எனக்கு கால் பண்ணு. வெளிய போகணும்னா செக்யூரிட்டியோட போ. என் அசிஸ்டன்ட்ட சொன்னா அவன் அரேஞ்ச் பண்ணுவான். அப்புறம் நீ என்ன மிஸ் பண்ணனா ஒரே ஒரு கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, உங்கள யாரு மிஸ் பண்ண போறா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சரி நான் உன்ன மிஸ் பண்றேன். ஒரே ஒரு கிஸ் பண்ணுமா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவ கிஸ் பண்ற மாரி போக ஹீரோ லிப்லயே கிஸ் பண்ணிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பாய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, அந்த இடத்துக்கு இந்த மியாவோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க வந்து ஹீரோயின் கூட தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கிக்க. ஒழுங்கா அவன் குடும்பத்த விட்டு போயிரு" அப்படின்னு சொல்ல, "நீங்க எதுக்காக என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் எதுக்காக லூவ விட்டுட்டு போணும்? என்னால அவர விட்டுட்டு போக முடியாது. நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம்" அப்படின்னு சொல்ல, "ஆனா என்னோட பொண்ணுக்கு லூவ தான் புடிச்சிருக்கு. அவன் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கா. கண்டிப்பா என் பொண்ண என்னால விட்டுக் குடுக்க முடியாது. ஏன்னா என்னோட பொண்ணு மகாராணி. நீ சரியான பிச்சைக்காரி. உனக்காகலாம் என் பொண்ணோட வாழ்க்கைய நான் விட்டுக் குடுக்க மாட்டேன்" அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ரிப்போர்ட்ட எடுத்துட்டு வந்து குடுக்குறான். "சென் குடும்பத்தோட பொண்ணு மியா கிடையாது. உங்களோட பொண்டாட்டி" அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். "என்னடா சொல்ற?" அப்படின்னு. "உங்க பொண்டாட்டியோட அம்மா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்ல வேலைக்காரியா வேலை பார்த்துருக்காங்க. அவங்க தான் குழந்தைய மாத்தி வச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்ட எடுத்துட்டு நேரா இவங்கள பார்க்க தான் வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் மியாவோட அம்மா ஹீரோயின கன்னா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. "உன்ன மாரி கேவலமான பொண்ண நான் பார்த்ததே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவள கேவலமான பொண்ணுன்னு சொல்றதுக்கு முன்னாடி பார்த்து பேசுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நீயும் வந்துட்டியா? ஒழுங்கா அந்த பொண்ண தொரத்தி விட்டுட்டு என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க" அப்படின்னு சொல்ல, "மியா உங்களோட பொண்ணுன்றதுனால தானே அவளுக்காக இவ்ளோ தூரம் பேச வந்திருக்கீங்க" அப்படின்னு ஹீரோ கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. "மியா உங்களோட பொண்ணு கிடையாது. நீங்க 10 மாசம் சுமந்து பெத்தவ முன்னாடி உட்கார்ந்திருக்கா" அப்படின்னு சொல்ல 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "மியா உங்களோட பொண்ணு கிடையாது. சாரா தான் உங்களோட பொண்ணு. அதுக்கான எவிடன்ஸ் தான் இது. இது டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட நீங்களே பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்து இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்ல. மியா தானே என்னோட பொண்ணு. இத்தன வருஷமா அவள நான் பத்திரமா பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா அவ தான் என்னோட பொண்ணா இருக்கணும். இது கண்டிப்பா ஃபேக்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, "மியா உங்களோட பொண்ணு கிடையாது. இவ தான் உங்க பொண்ணு. உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா, நீங்க இவள கூட்டிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல வேலை பார்த்தாங்களே ஒரு வேலைக்கார லேடி. அவங்க தான் அந்த 2 குழந்தைங்களையும் மாத்தி வச்சிருக்காங்க. உங்களோட குழந்தை அவங்க வீட்ல வளருது. அவங்களோட பொண்ணு உங்க வீட்ல வளர்ந்துட்டு இருக்கா. இதான் நடந்துட்டு இருக்கு. உங்களோட பயாலஜிக்கல் பொண்ணு இவ தான் அப்படின்னு சொல்ல, அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா, இந்த மியா பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கூட பேசி ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு மியாவோட உண்மையான அம்மா தான் வராங்க. இப்ப அவங்கள பார்த்த உடனே இவ ரொம்ப பயந்து போயி, "இங்க எதுக்காக வந்த? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு. உன்ன யாரு உள்ள விட்டது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா அவங்கள பார்க்குறாங்க. இந்த லேடி எங்கேயோ பார்த்த மாரியே இருக்கே! நீ எங்க வீட்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இங்க பாருமியா, இவங்க தான் உன்ன சின்ன வயசுல பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்ட விட்டு போனவங்க. இப்ப தான் நான் உங்கள பார்க்குறேன். என் பொண்ணு பொறந்ததுலேருந்து நீ தான் அவள பார்த்துட்டு இருந்த கொஞ்ச நாளா. உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, சாரா என்னோட பொண்ணு தான். இந்த குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் என்னோட பொண்ணு தான் காரணம் அப்படின்னு சொல்ல, அவரோட முகமே மாறி போயிருது. உன் பொண்ண நீ ஒழுங்கா வளர்க்கலையா? இப்படி வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ, ஹீரோயின், அவங்க அம்மான்னு எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப அவங்க அம்மா வந்த உடனே, அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு திட்டிட்டு இருக்க. "போதும் அவள திட்டாதீங்க" அப்படின்னு இவங்க சொல்றாங்க. "ஏன் நான் அவள திட்டக்கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏன்னா அவ நம்மளோட சொந்த பொண்ணு" அப்படின்னு இவங்க சொல்ல, அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. "நீ என்ன பேசிட்டு இருக்க? நம்மளோட சொந்த பொண்ணு மியா தானே! நீ எதுக்காக அவள நம்மளோட சொந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, நம்மளோட சொந்த பொண்ணு இவ தான். நம்மளோட குழந்தைய மாத்தி வச்சது இந்த வேலைக்காரி தான். இத்தன வருஷமா என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல்ல. அப்படி நான் உனக்கு என்னதான் பாவம் பண்ணேன்னு தெரியலையா? அப்படின்னு இவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஐயோ! எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருச்சு அப்படின்ற மாரி 2 பேரும் பயந்து போய் முழிச்சுட்டு இருக்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, அவங்கள புடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. "உனக்கு என்னடி பாவம் பண்ணேன்? எதுக்காக இப்படி ஒரு காரியத்த பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என் பொண்ணு பணக்கார வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் இப்படி பண்ணேன். என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அவங்க அப்பா, அம்மா 2 பேருக்குமே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இப்ப ஹீரோவோட ஆளுங்க வந்து இவளோட அம்மாவ ஜெயிலுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. இப்ப அவங்க அம்மாவ கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த மியா என்ன சொல்றான்னா, "அம்மா ப்ளீஸ் நான் இந்த வீட்லயே இருந்துக்கிறேன். 20 வருஷமா நீங்க தான் என்னோட அம்மா, அப்பா உலகம்னு நெனச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த இடத்த விட்டு என்ன அனுப்பிச்சிடாதீங்க" அப்படின்னு சொல்ல, "முடியாது. உங்க அம்மா பண்ண தப்புக்காக கண்டிப்பா நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். என்னோட பொண்ணு தான் எனக்கு முக்கியம்" அப்படின்னு சொல்லி மியாவ தொரத்தி விட்டுர்றாங்க. இப்ப அவங்க அம்மாவ பாத்தீங்கன்னா, "நான் உன்ன 20 வருஷமா பாத்தது கூட இல்லம்மா. இப்ப தான் நீ என்னோட பொண்ணு அப்படின்ற உண்மையே எங்களுக்கு தெரியுது.
இதுக்கப்புறமாவது நீ எங்க கூட சேர்ந்து வாழணும்னு நாங்க 2 பேரும் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின பார்த்தீங்கன்னா, நான் என்னோட உண்மையான அம்மா, அப்பா யாருன்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். மத்தபடி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கல. நீங்க எப்போதும் போல வாழுங்க. நான் இவர் கூடவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா விட மாட்டேங்கிறாரு. ஏம்மா எந்த அம்மா, அப்பாவா இருந்தாலும் சொந்த பொண்ணு கூட இருக்கணும்னு தானே ஆசைப்படுவாங்க. ப்ளீஸ் எங்க 2 பேருக்காகவும் ஒரு வாய்ப்பு குடு. உனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா உடனே போயிரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் ஓகே சொன்னவுடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் டிசைனரா கூப்பிடுங்கங்க. அவளோட வயித்துல 2 குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்க வெளிய வந்தா விளையாடுறதுக்கு பிளே ஸ்கூல இங்கேயே ரெடி பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி, இவங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு போக, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்கான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா நம்ம ஃபேமிலி டீட்டெயில் படி பார்த்தா, நீ தான் என்னோட உண்மையான ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின பார்த்தீங்கன்னா, நம்மளோட குழந்தைங்க வெளிய வந்துட்டா, நம்மளோட ஃபேமிலி இன்னும் பெருசாயிரும்ல அப்படின்னு சொல்ல, இவனும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா 7 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் 9 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்கா. இப்ப இவள ஹாஸ்பிட்டல் செக்கப்க்கு கூட்டிட்டு வர்றது, இவங்க அம்மா, அத்தை, ஹீரோ 3 பேரும் தான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் நார்மல் செக்கப் தானே வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் எதுக்கு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க? அவனால உன்ன தனியா பாத்துக்க முடியாது. அதான் நான் கூட வந்துட்டேன்" அப்படின்னு சொல்ல, "நீ தள்ளி போ. என் பொண்ண பாத்துக்க நான் வந்தேன். நீ எதுக்காக வந்த?" அப்படின்னு இவங்க மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, அந்த மியா தான் ஓடி வரா. இப்ப அவ ஓடி வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "யாரோ உங்கள கூப்பிட்ட மாரி இருந்துச்சுல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ அப்படியே அவள மறைச்சிடுறான். என்னடான்னு பார்த்தா, இந்த தம்பிக்காரன் இருக்கான்ல, அவன் தான் மியாவ இன்னொருத்தன் கிட்ட விக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. இவ ஹாஸ்பிடலுக்கு ஓடி வந்துட்டா. இப்ப அந்த மியாவ கிளப்புக்கு தான் கூட்டிட்டு போறான். அங்க கூட்டிட்டு போயி ஒரு வயசான ஆளுகிட்ட, "இவ தான் என்னோட அக்கா. இவ என்னோட சொந்த அக்கா. நான் என்ன சொன்னாலும் கேட்பா. இவள வச்சுட்டு காச குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ப்ளீஸ் என்ன வச்சு இப்படிலாம் பண்ணாதடா" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "எனக்கு காசு சம்பாதிக்க ஹெல்ப் பண்ணு. இல்லன்னா உன்ன அடி வெளுத்து கட்டிருவேன்" அப்படின்னு சொல்லி அவள பயங்கரமா அடிச்சு வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இவளுக்கு சப்போர்ட் பண்ணாலே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டோட வந்துட்டு இருக்க. "ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுடி" அப்படின்னு சொல்ல, "நீ எனக்கு யாருன்னே தெரியாது. நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, "எனக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு நீ தான் சாரா காரணம். கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் நான் உன்ன பழி வாங்கியே தீருவேன்" அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அப்படியே இந்த பக்கம் ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவளுக்கு டெலிவரி டேட்டே வந்துருது. இப்ப ஹீரோயின பெட்ல சேர்த்துட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றான்னா, "நான் பக்கத்துல இருந்து உன்ன பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் எதுவும் வேணாங்க. அதான் இவ்ளோ பேர் இருக்காங்கல்ல என்ன பாத்துக்க. ஏதாவது ப்ராப்ளம்னா நான் உடனே உங்களுக்கு கால் பண்றேன். அப்புறமா வந்து நீங்க என்ன பாத்துக்கிட்டா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் மட்டும் வார்ட்ல தனியா இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு நர்ஸ் தான் வராங்க. "இந்த இன்ஜெக்ஷன டாக்டர் உங்களுக்கு போட சொன்னாங்க" அப்படின்னு சொல்ல, "நான் உங்கள இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே. எந்த டாக்டர் சொன்னாங்க? டாக்டர் அந்த மாரி என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போகல" அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த நர்ஸ் விடுற மாரியே இல்ல. ஹீரோயினுக்கு ஊசிய போடலான்னு வர, ஹீரோயின் மாஸ்க்க விலக்கிட்டு பார்க்கிறா. பார்த்தா அது மியா தான். "நீ எதுக்காக இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னோட வாழ்க்கையே நாசமா போச்சு. எல்லாமே உன்னால தான். அதுக்கு பழி வாங்க தான் நான் இங்க வந்தேன். ஆக்சுவலா உன் புருஷன 10 வருஷத்துக்கு முன்னாடி காப்பாத்துனது நான் கிடையாது. நீ தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இப்ப எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன்னா நீ உயிரோட இருக்க போறதில்ல. அதனால தான் உன்கிட்ட சொல்றேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு இன்ஜெக்ஷன் போடலான்னு வர, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவள தள்ளி விட்டுர்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "நான் நல்லா தான் இருக்கேன். இந்த மியா ஒண்ணும் உங்கள 10 வருஷத்துக்கு முன்னாடி காப்பாத்தல. உங்கள காப்பாத்துனது நான் தான்" அப்படின்னு சொல்ல, "உண்மையாவா?" அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன்ன சும்மா வெளிய விட்டு வச்சது என்னோட தப்பு தான். உன்ன அப்பயே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்கணும்" அப்படின்னு சொல்லி, அந்த மியாவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு விட்டுர்றான். இப்ப ஹீரோயினுக்கு வயிறு வலிக்கிற மாரி ஆகுது. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு" அப்படின்னு இவ சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வார்டுக்கு வெளிய நின்னுட்டு இருக்க. உள்ள ஹீரோயினுக்கு டெலிவரி நடந்துட்டு இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நர்ஸுங்க 2 குழந்தைங்கள தூக்கிட்டு வராங்க. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை பொறந்திருக்கு அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள கூட்டிட்டு வந்து காட்ட, அந்த குழந்தைங்கள பார்த்த உடனே இவங்க எல்லாரும் செம ஹாப்பி ஆயிடுறாங்க. "பாக்க அப்படியே நம்மளோட பொண்ணு மாரியே இருக்கா பாருங்க" அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. "என்னோட ஒய்ஃப் எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. "எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்ப எல்லாரும் ஹீரோயின பார்க்க தான் போறாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட குழந்தைய காமிச்சு, "பாரேன் அப்படியே பார்க்க ஒருத்தி உன்ன மாரி இருக்கா, அவன் இவன மாரி இருக்கான்" அப்படின்னு இவங்க எல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்க, ஹீரோ என்ன சொல்றான்னா, "நீ சொன்ன மாரி நம்மளோட ஃபேமிலி ரொம்ப பெருசாயிடுச்சு பாரு" அப்படின்னு சொல்லி ஃபேமிலியா எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இப்ப அப்படியே 5 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோவோட ஹாஸ்பிட்டல்ல டீனா இருக்கிறது ஹீரோயின் தான். இப்ப அவ அவளோட வேலைய பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ 2 பசங்களையும் கூட்டிட்டு வரான். "உன்னோட பசங்க உன்ன ரொம்ப மிஸ் பண்ணாங்க தெரியுமா? அதனால தான் நான் கூட்டிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்ல, "உண்மையா வச்சலாம்" அப்படின்னு சொல்லி இவ குழந்தைங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்க. குழந்தைங்கள விட நான் தான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கிஸ் கேட்டுட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இவ ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் கண்ணு மூடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் இப்படி ஹாப்பியா சந்தோஷமா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். ட்ராமா புடிச்சிருக்கா? புடிக்கலையா? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.